அவர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 3வது மாதமான மார்ச் மாதமானது நடந்துட்டுருக்குங்க. மார்ச் மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாள்னா மார்ச்சில் வரக்கூடிய 29ஆம் தேதியே சொல்லலாம். ஆக்சுவலி இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? மார்ச்சுடைய 29ஆம் தேதி கிரகணமானது ஏற்பட போது நடக்கக்கூடிய இந்த கிரகணமானது சாதாரணமாக நடக்கக்கூடிய கிரகணம் கிடையாது. 2025 முதல் முக்கியமான கிரகணம் என்று சொல்லலாம். அதாவது 2025 மிகவும் முக்கியமான ஒரு கிரகணம் என்று இந்த நாளை சொல்லலாம். இந்த நாளில் அப்படி என்ன கிரகணம் நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? சூரிய கிரகணமானது ஏற்பட போகுது. சூரிய கிரகணம் நடைபெறக்கூடிய இந்த நாளில் நிறைய முக்கியமான கிரக மாற்றங்களானது ஏற்படுது. இது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கன்னி ராசியில் பிறந்தவங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிரகணத்துடைய தாக்கம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா கொடுக்காதாங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ சூரிய கிரகணத்தை அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆன்மீக ரீதியான விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த சூரிய கிரகணத்தினால என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி சூரிய கிரகணமானது விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஆக்சுவலி கிரகணத்தின் போது நிறைய விஷயங்கள் நடக்கும். இதை பார்க்குறதே ஒரு ஆவலோடு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படியாக 2025 ஆண்டின் முதல் கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி நடைபெற்றது. முதல் கிரகணம் சந்திர கிரகணமாக இருந்தது. இந்த நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் 2வது முறையாக கிரகணம் நிகழ இருக்கு. இதுதான் சூரிய கிரகணம். இது மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நிகழ இருக்கு. ஆக்சுவலி இந்த 2வது சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. இது ஆசியா, வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆர்டிகா உள்ளிட்ட உலகின் சில பகுதிகளில் காண முடியும். மேலும் இந்திய நேரப்படி பகல் 2:20 மணிக்கு துவங்கி மாலை 4:17 மணிக்கு உச்சமடைந்து மாலை 6:13 மணிக்கு நிறைவடைய இருக்கு. அதனால் இந்த கிரகணத்தை நாம் காண முடியாது. ஆக்சுவலி காண முடியாமல் இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக இது மிக முக்கியமாக கருதப்படுது. அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த சூரிய கிரகணத்தால் நாம் சில முக்கியமான விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கன்னி ராசிக்காரங்க என்னங்கிறத இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூரிய கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. சூரிய கிரகணத்தின் பொழுது கண்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதாவது கிரகணத்தின் நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது. கிரகணம் பார்ப்பதற்கு உபயோகிக்கக்கூடிய சிறப்பு கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் கொண்டே பார்க்க வேண்டும். வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது. அப்புறம் சூரிய கிரகணம் பொழுது நாம் தியானத்தில் ஈடுபடுவது சிறந்த பலன் அளிக்கும். இந்த காலகட்டத்தில் நாம் கடவுளுடைய மந்திரங்களை சொல்லி உச்சரிப்பது நன்மை தரும். ஸோ கடவுளுடைய மந்திரங்களை உச்சரிக்கிறது நன்மை கொடுக்கும். சூரிய கிரகணத்தின் பொழுது நாம் தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும். முடிந்தவரை வெயிலில் சுற்றாமல் வீட்டிலேயே இருப்பது நன்மை தரும். அப்புறம் சூரிய கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும். கிரகண நேரத்திற்கு பிறகு குளித்து விட்டு வீட்டையும் சுத்தம் செய்வது நன்மை தரும். அப்புறம் கிரகண நேரத்தில் கன்னி ராசிக்காரங்க, முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸ், பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிடலாம். மற்றது எதுவும் பெருசாக சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதே சூரிய கிரகணத்தின் போது தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சூரிய கிரகணத்தின் பொழுது கர்ப்பமாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார பெண்கள் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும்.
அதேபோல் கிரகண நேரத்தில் முடிந்த அளவு தூங்குவதை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு தூங்கும் பொழுது நம்மளுடைய உடல் மற்றும் மனசோர்வு அதிகரிக்கக்கூடும். அதனால் அதை தவிர்த்துக்கிறது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கன்னிராசிக்காரங்க அதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஸோ இதெல்லாம் தாங்க கன்னிராசிக்காரங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு சற்று ஏற்றிறக்கமான பலன்கள் பெற மாதிரி இந்த டைம் அமைஞ்சிருக்கு. கூட்டு தொழிலில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய கெடுதிகள் ஏற்படாது. எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாதபடி சுகவாழ்வு சொகுசு வாழ்வு பாதிப்பு உண்டாகும். மொத்தத்தில் இந்த சூரிய கிரகணம் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஆப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும். லாபமானது அதிகரிக்கும். பணியாட்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கும். புகழ் மெயினாக கிடைக்கும். பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம். அதே சமயம் மாணவர்கள் வீண் விவாதங்களை தவிர்த்து கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கணும். அதுதான் முன்னேற்றத்திற்கு உதவியாக அமைப்போம். அதனால் மாணவர்கள் நான் சொன்னது போல் பாடங்களுக்கு நேரம் ஒதுக்கி படிங்க. முன்னேற்றத்திற்கு உதவும். இது உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். அப்புறம் அஸ்தமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அஸ்தமில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இந்த கிரகணத்தின் போது கிடைக்குங்கிறத சொல்கிறேன். அஸ்தமில் பிறந்தவங்க உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அஸ்தமில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பொருளாதார நிலையில் சில இடையூறுகள் உண்டாகும். அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்கள் ஏற்படும். வீடு மனை வண்டி வாகனங்கள் சுப செலவு ஏற்படும். அடிக்கடி தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். ஸோ பயணங்கள்லாம் தாராளமாக மேற்கொள்ளலாம். பெண்களுக்கு கூட கடன் பிரச்சனைகள் முற்றிலும் குறையும். புதிய எண்ணங்கள் உண்டாகும். புது நபர்களுடைய நட்பு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கும். காரியம் அனுகூலமாக உண்டாகும். மனதில் ஏதாவது கவலை இருந்து வரும். இஷ்ட தெய்வத்தை வழிபட்டிங்கன்னா கவலைகள் குறையும். ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்வதன் மூலம் மன நிம்மதி ஏற்படும். அதனால் ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்ளணும் என்று உங்கள் நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதற்கேற்ப செயல்படுங்க. அப்புறம் சித்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்தினால சற்று அலைச்சல்கள் நெருக்கடிகள் உண்டாகும். சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் தடைகளுக்கு பின் வெற்றியானது கெட்டும். தொழில் வியாபாரத்தில் பொருளாதார ரீதியாக மேன்மை அடைய முடியும். குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் கைகூட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை புத்திர சிறப்பு எல்லாம் உண்டாகும். அந்த சிறப்பான முறையில் பெற்றுக்குவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களோடு திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் இன்ட்ரெஸ்டானது காட்டணும். அப்போ தான் நல்லது நடக்கும். நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூறக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுவதை விட்டுவிட்டு நிதானமாக உங்கள் கருத்தை சொல்வது நன்மை தரும். அதனால் எது சொல்கிறதா இருந்தாலும் நிதானமாக சொல்வது நல்லது. அப்புறம் வியாபாரம் தொழில் மூலம் உண்டாகக்கூடிய செலவுகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. ஆனால் அவர்களிடம் திறமையாக பேசி தக்க வைத்து கொள்வது நல்லது. வியாபாரம் தொழில் போன்றவற்றை விரிவாக்க செய்ய புது திட்டங்கள் பற்றி ஆலோசனை செய்யணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். புதிய தொழில் முதலீடு செய்யும்போது கவனம் தேவை, இல்லைனா நஷ்டம் ஏற்படும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்குங்க. ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கிரகண தாக்கத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி கன்னிராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.